நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலக வழக்கம் இன்று சொல்வதை இன்னு கேட்க வேண்டும், அதன்படி இன்னும் நாளையும் இருக்க வேணும் என்பது. ஆனால் ஆன்மீகத்தில் வழக்கம் என்றோ சொல்ல வேண்டியவைகளெல்லாம் சொல்லப்பட்டு விட்டன. அதை கேட்டு அதன்படிக்கு இன்று நாம் நடக்க வேணும். இனி புதிதாக சொல்லுவதற்கு ஏதுமில்லை என்பதுதான் எந்த சம்பிரதாயத்தில் எந்த ஆச்சாரியனை கேட்டாலும் கூறுவார். அப்ப விஷயம் மிகவும் பழையதே. அதனால தான் தலைப்பில் அன்று கேட்டோம்னு உள்ளது. இன்றும் கேட்கத்தான் வேணும், அதில் சந்தேகமில்லை. ஆனால் சொல்லப்பட்டது அன்று, அதனால் கேட்டதையும் அன்று என்னே கொள்ளலாம். என்னோ சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அது இன்று வரை அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அதன்படி நாம் வாழ வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். அன்று கேட்டவர்களெல்லாம் அன்றே கடைப்பிடித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அன்று கேட்டு எழுதி வைத்தவர்களை இன்று நாம் படித்து கடைப்பிடிக்க வேணும். இப்ப இந்த தலைப்பில் ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்து பார்ப்போம். அன்னு கேட்டோம், இன்னு இருந்தோம்னு மேலெழுந்த வாரியா சொல்றதை விட அன்னு கேட்டோம், அதன்படி இன்று இருக்கிறோம், அதன்படி இன்னு இருக்கோம்னு சொன்னால் அப்ப கேட்டதெல்லாம் பலித்ததுன்னு பொருள். நம்ம வெறுமனே கேட்டு மட்டும் லாபமில்லை, கேட்டபடி இருக்க வேணும். இன்னைக்கு நாம பிறவி எடுத்திருக்கோம். இதை போல ரிஷிகள் காலத்திலேயோ நாம நினைக்கபடி கிருத்த திரேதா துவாபர யுகங்களிலேயோ நாமே பிறந்திருக்கலாம், உயர்ந்த உபதேசங்களை கேட்டிருக்கலாம், அன்றே கடைப்பிடிக்காமல் விட்டிருக்கலாம். அதை இப்ப நாம பிறந்து நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, அதன்படி நடப்பதற்கு வாய்ப்பு கிட்டி உள்ளது. அப்ப அதன்படி இருக்கலாம் இல்லையோ? இப்ப இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதே ஒரு பாக்கியம். எத்தனையோ பேர் எது கீதை, எது பாகவதம், ஆழ்வார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிலாம் தெரிஞ்சிக்கவே முடியாத நிலையில் உள்ளனர். இதுக்கு வாய்ப்பே இல்லாத படுத்தினால் நமக்கெல்லாம் பகவான் அருள் புரிந்து ஓரளவுக்கு இப்போ யாருமே இங்கே வந்திருக்கிறவர்களோ எந்த உபன்யாசத்தில் உட்காருபவர்களோ திரும்பி போனால் சாப்பாடு இருக்குமா இல்லையாங்கிற நிலைமையிலேயே இப்போ வந்திருக்கோம். அந்த நிலைமை நம்ம யாருக்குமே இல்லை. இங்கே இருக்கிறவாள்லாம் தாராளமாக திரும்பி போனால் நாம வேணும்னா உடம்பு நிலையை குறித்து குறைச்சி சாப்பிட்டுக்கலாமே தவிர இருந்தால் குறைச்சி தான் சாப்பிடணுங்கிற தேவை நம்ம யாருக்கும் இல்லை. ஆனால் நிஜமாக வயிற்றில் பசி இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு உணவு கிடைக்காதவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள்லாம் எங்க உபன்யாசத்துக்கு வந்து உட்கார முடியும்? அந்த வேளை உழைச்சா இன்னும் 10-20 கூலி கிடைக்கும். அப்ப அது கொண்டு இன்னொரு குழந்தைக்கு சோறு போட முடியும். அப்படி இருக்கிறவா பாகவத உபன்யாசம் கேட்க முடியுமா? அமர்ந்து வேற ஏதாவது பாராயணமோ நாம சங்கீர்த்தனமோ பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லையே. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே. வாய்ப்பே இல்லாதவர்கள் அதை நழுவ விட்டுவிட்டால் குற்றம் வாராது. வாய்ப்பிருந்து நழுவ விட்டால் அப்பதான் நமக்கு குற்றமே வரும்னா அது நம்ம கிட்ட குற்ற உணர்வு வரணும். வர்றதில்லை. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே, இதை இனிமே நழுவ விட்டுடக்கூடாது. இப்போதாவது அன்று சொன்னதை கேட்டு நடந்து விட வேணும். இப்ப நமக்கு முன் தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளேயே நேரம் முடிந்து விட்டது. அவ்வளவுதான். சொல்ப சம்பளத்திலே ஒருவேளை ஏதோ பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராகவோ எங்கோ ஒரு அரசாங்க உத்தியோகத்திலோ மாதத்துக்கு 300, 400, 700 என்று வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதனால் அந்த சமயத்தில் அவளால் ரொம்ப ஆன்மீக சிந்தனையோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதோ பண்ண முடியவில்லை. அதை இன்னைக்கு நாம் சட்டுன்னு சொல்லி காட்டிடுவோம்.
எங்கள் அப்பா இதெல்லாம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, சொல்லியே கொடுக்கல. இன்னைக்கு எங்களுக்கு இதெல்லாம் நன்னா தெரியறதுனால் அது அவர் நிலைமை, இது நம்ம நிலைமை. அன்றைக்கி குழந்தைகள் நிறையா, சம்பளம் குறைவு, வாழ்க்கையிலே எப்படி ஓட்டுறதுன்றது தெரியல. அதை வைத்துக்கொண்டு சிரமஜீவனம் பண்ணி நம்ம வளர்த்துடுறான். ஆனால் இன்றைக்கி பொருளாதாரத்தில் நாடு முன்னேறி இருக்கு. எங்கும் எதை பார்த்தாலும் நிறையா சம்பளம் தரா. ஆரம்பிக்கச்சே 4 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு போனாலே 25,000 ரூபா உண்டு. ரொம்ப சீக்கிரம் 25,000 ரூபா வாங்கிவிடுறோம். அப்புறம் 35 வயசுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. லட்சக்கணக்கில் 40 வயசுக்கே சம்பாதிச்சுடுறோம். அதுக்கப்புறம் 20 வருஷம் வேலை பார்க்கணுன்னா புரியவே இல்லை. அப்போ வாழ்க்கை வேறு விதமாக கேள்விக்குறியாயிடுது. இப்போ நாம் உணர்ந்துக்க வேண்டியது, அவர்களுக்கு வசதி இல்லாத போது இந்த சிந்தனையெல்லாம் ரொம்ப கடைப்பிடிக்க முடியல. நமக்கு இப்போ அந்த கஷ்டம் இல்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டமோ குழந்தைகளை படிக்க வைக்கிற கஷ்டமோ இல்லை. எப்போ அது இல்லையோ அப்போ முன்னாடி எதை பண்ணிட்டு இருந்தோமோ அதை திரும்ப பண்ணணுமா இல்லையா? நடுவில் கொஞ்ச காலம் எங்கெங்கோ படையெடுப்புக்கு ஆட்பட்டுட்டோம். அதனால் வாழ்க்கையே நடக்க போகிறதா இல்லையா சந்தேகம். நம்ம சொத்து பத்து வீடு இருக்குமா ஆறான்னு சூறையாடிட்டு போயிடுவாளா? நம்ம கோவிலே இருக்குமா இல்லை அதுலேருந்து கொள்ளையடிச்சுன்னு போயிடுவாளா? இதுக்கு நடுவிலெல்லாம் கிட்டத்தட்ட 500 வருஷம் ரொம்ப பட்டிருக்கா பெரியோர்கள். அந்த காலத்துலலாம் நம்ம இப்போ இல்லை, சௌக்கியமாக இருக்கோம், சுகமாக இருக்கும். அந்த கட்டங்களெல்லாம் தாங்க இருந்து காப்பாற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த உயர்ந்த சனாதன தர்மத்தை நமக்கு சொத்தாக கொடுத்துட்டு போயிருக்கா. அப்போ அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளோ அதுக்கு நாம் பண்ணுற பிரத்யுபகாரம் என்ன தெரியுமோ? நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்ல போகிறோம்னால், அவர்கள் எதை பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாத படுத்தோ அதெல்லாத்தையும் நாம் பண்ணி காட்டுறது தான் அவர்களுக்கு நாம் சொல்லும் நன்றி. இதுக்கு அவர்களுக்கெல்லாம் சாமர்த்தியம் போடலை, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நாங்கள்லாம் இன்றைக்கி சாமர்த்தியக்காராள்னு சொல்ல போனால் அப்போ விவரம் புரியாத பேசுகிறோம்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாள் உயிர் பயம் வந்ததுன்னா எங்கே ஓடுவோன்னு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் இத்தனை கோயில்களையும் இத்தனை விஷயங்களையும் பெரியோர்கள் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு முதல்ல நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இந்த தர்மத்தை காக்க ரொம்ப பேர் பிரயத்தனப்பட்டிருக்காங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரயத்தனத்துக்கு நாம் இன்னைக்கு பிரதியாக உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு தோணும் அப்படின்னா அவள்லாம் நாம் பண்ணுற கைமாறை ஏற்றுக்க போகிறாளா? அவளுக்கு ஏதான 10-15,000 பணம் அனுப்பிச்சி வச்சு விடலாமா? ரொம்ப கஷ்டப்பட்டு சனாதன தர்மத்தை காப்பாற்றினலாமே, உயிரை கொடுத்து ரட்சித்திடலாம் என்னால். அதை பற்றி அவள் இன்னைக்கு இல்லவும் இல்லை. நாம் கொடுக்க போகிற பணத்தை அவள் வாங்கிக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. அப்போ அவர்களுடைய விருப்பங்கிறது, நாங்கள் எந்த சொத்தை வச்சுட்டு போயிருக்கோமோ அதை நீ நன்ன ஆண்டு அனுபவி. அது 1 கோடி 4 கோடி சொத்து இல்லை, சனாதன தர்மத்தின் ஆழ்ந்த கருத்துங்கிற சொத்து. அந்த சொத்தை கஷ்டப்பட்டு பொக்கிஷமாக பாதுகாத்து கொடுத்துட்டு போயிட்டார்கள். அதுதான் அன்று கேட்டது பல பெரியோர்கள். இன்று அதன்படி இருக்க வேண்டியது நாம். அவர்கள்லாம் இன்னைக்கு வரமாட்டாளானால் அவளுக்கு எதுக்கும் விருப்பமே இல்லையே, ஏற்றுக்கணுங்கிற எண்ணமே இல்லையே. அப்போ நாமத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் எதை திருப்பி கொடுக்கறதுனால் இன்று இருப்பது தான். அந்த கேட்டபடிக்கு இன்னைக்கு நாம் இருந்துட்டோம்னால் அதுதான் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்கு பிரத்யுபகாரம். அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு. இதை பற்றி மதுரகவியாழ்வார் கண்ணனின் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தில் கடைசியில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான், குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களற்கு அன்பையே. அடியேன் முயற்சி செய்கிறேன். நம்மாழ்வார் மதுரகவியாழ்வாருக்கு ஆச்சாரியம். எத்தனையோ அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தார். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், என் நெஞ்சத்தில் நிற்கும்படிக்கு நம்மாழ்வார் பாடினார். இப்போ நாமெல்லாம் இன்றைக்கி ராமாயணம்னு பேசுகிறோம், பாரதம் பகவத்கீதைன்னு பேசுகிற மூல்யம். இதெல்லாம் என்ன சுலபத்தில் மனசில் நிற்கக்கூடிய விஷயமா? பிடிச்சு பார்த்துட்டா தெரிஞ்சு போடுமா? ஆனால் அது நமக்கும் புரிகிற அளவுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காளோ இல்லையோ. அதுவும் எத்தனை கஷ்டத்துக்குள்ளே. கணிப்பொறியெல்லாம் கிடையாது கிடுகிடுன்னு தட்டுறதுக்கு, விளக்கு வெளிச்சமெல்லாம் கிடையாது ராத்திரியெல்லாம் எழுதுறதுக்கு, நம்ம ஆட்டம் குறைச்சலான ஆச்சார அனுஷ்டானம் இல்லை 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போடுறதுக்கு. இதெல்லாம் இன்றைக்கி நாம் பண்ணுறது. ஒரு தளிகை அவள் அன்றைக்கி பண்ணியிருக்கணும்னா அடுப்பு மூட்டை 20 நிமிஷம்,
இன்னைக்கு மொத்த தளிகைக்கு 20 நிமிஷம். இது அன்னைக்கு இருக்கும் வாசி. அப்போ வாய்ப்பு வசதிகளும் குறைச்சல், தங்களுக்கு இருக்கிற ஆச்சார அனுஷ்டானமும் அதிகம். நாளே சாயங்காலம் 6 மணியோட முடிஞ்சு போய்டும், அதுக்கு மேலே கண்ணே தெரியாது. இந்த நிலைமைக்குள்ளே எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கா? 1 இல்லை 2 இல்லை. இன்றைக்கி நான் அந்த புஸ்தகத்தை திரும்ப அச்சு போடணும்னால் மேலே பார்க்குறோம் கீழே பார்க்குறோம், அச்சு போட முடியல. இன்றைக்கி புஸ்தகம் அச்சு போடுறவாள்கிட்ட பேசி பாருங்க, திரும்ப ஒரு தரம் கோக்கறீடா, இப்போ தான் ரொம்ப சுலபமாக தட்டுவிடலாமேன்னா, இல்லை இல்லை அதை அப்படியே பிரதி எடுத்து அச்சு போட்டுடுவோங்கிறா. ஏன்னு கேட்டு பாருங்க, திரும்ப ஒரு தரம் கோச்சா யார் சுவாமி அச்சு பிழ பார்க்கறது? அது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இன்றைக்கி அவ்வளோ பெரிய புஸ்தத்தை அவள் போட்டுவிட்டா. இன்றைக்கி திரும்ப அச்சு கோத்து பிழ பார்க்கணும்னால் ஒரு வரிக்கு 4 பிழை வரும். அதே 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட புஸ்தகமாக இருந்தால் பக்கம் பக்கமாக போனால் கூட ஒரு தப்பு வரவே வராது. என்னென்ன எடுத்துட்ட செயலில் அவளுக்கு இருந்த விருப்பம், இது நாளைய தலைமுறைக்கு பயன்படணும். இந்த தர்மம் எல்லாருக்கும் பொது, அது குற்றங்குறை இல்லாமல் ஆழ்வாராச்சாரியர்கள் ஆசைப்பட்டபடிக்கு மொத்த பேரையும் போய் சேரணும். இந்த ஒரு ஆசையில் தான், இந்த ஆசையினால் பண்ணியிருக்கவே தான் இது இவ்வளவு நன்னா பரிமளத்தோடு இருக்குது. கடமைக்குன்னு பண்ணியிருந்தாலும் நின்றுருக்காது. கடமை இருக்குது, ஆசையும் இருந்து சேர்த்து பண்ணியிருந்தாலும் இல்லையோ. அதைத்தான் இப்போ மதுரகவி ஆழ்வார் சாதித்தார். என் நெஞ்சத்துக்கு புரிகிற அளவுக்கு, அடியேனே நீச்சன், ஒன்றும் விஷயம் தெரியாதவன், ஆனால் அடியேனுடைய நெஞ்சுக்கு புரிகிற அளவுக்கு நம்மாழ்வார் பாடியிருக்கணும்னா அவர் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கணும். அந்த உதவிக்கு அடியேதான்னு திருப்பி பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏதானு ஒரு 12 வாழைப்பழம் வாங்கிட்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வந்துடலாமா? 10 படி பாலை வாங்கி 1/2 படி திரட்டுப்பால் கிளறி வேணா கொண்டு போய் நம்மாழ்வார்கிட்ட கொடுக்கலாமான்னா, முதல்ல அவர் இல்லவும் இல்லை, அவர் வாங்கி கொள்ள போகவும் இதில்லை, அவர் உயிரோடு இருந்த காலத்திலே இது எதையும் சாப்பிட்டதும் இல்லை. அப்போ எதை கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியும்? மதுரகவி ஆழ்வார் அதனால் ஒத்துக்கிறார். முயல்கின்றேன் உந்தன் மொய்களற்கு அன்பையே, தேவரியருடைய திருவடிகளுக்கு அன்பு செய்யணும், கைங்கரியமானம்னு முயல்கிறேன், முயற்சி பண்ணுறேன்னு சொன்னீரே, முடிக்க மாட்டீரானால் முயற்சியை தொடங்கத்தான் அடியனால் முடியும். ஒரு நாள் அவர் பண்ணிருக்கிறதுக்கு நிகராக கைமாறு செய்து முடிப்பதற்கு அடியனுக்கு இயலாது. அவர்கள் செஞ்சிருக்கிறது பெரிய உபகாரம். அந்த பேருதவி கைமாறு நாம் திரும்ப என்ன செய்ய போகிறோம்? இதை தினமுமே ஒரு தடவை நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு சொட்டு கண்ணீராவது விட வேண்டும். 500-600 வருஷமாக, ஏன் கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இந்த சம்பிரதாயத்தை ரொம்ப பாதுகாத்து கொண்டு கொடுத்துருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் அன்று கேட்டது, அன்று எழுதி வச்சது. இன்றைய காலத்தில் அவர்களுக்கு பதிலுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னால், அவர்கள் ஆசைப்பட்டபடி வாழ வேண்டும். அதைத்தான் இன்னு இருப்போம், அன்னு கேட்டோம், இன்னு இருப்போம், இன்று இருப்போங்கிறதுல நீங்கள் முதல்ல உங்கள் நெஞ்சத்தில் எழுதிக்க வேண்டியது, கேட்டதன்படி இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அன்று கேட்டதற்காக இன்று நன்றியுடன் இருப்போம் முதல்ல எழுதிப்போம். அது தெரிஞ்சதுன்னா தான் மேலே படிக்க போகிற எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஆச்சாரியன் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காருனால் அவர் திருவடிகளில் பக்தி இருந்தாலே ஒழிய அந்த புஸ்தகத்தின் அர்த்தம் புலப்படாது. இது ஏதோ ரசாயன பாடமோ கணக்கு பாடமோ இல்லை, அச்சு போட்ட பாடத்தை வச்சுன்னு படித்து பரீட்சை எழுதிட்டு வர்றது. இது ஒன்றொன்றும் வாழ்க்கை கல்வி. அதனால் எழுதி வைத்த ரிஷியோ ஆழ்வாரோ ஆச்சாரியனோ ஏன் பகவானோ அவர்களிடத்துல முதல்ல பிரதிபத்தி இருக்கணும். இந்த உயர்ந்த விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கார்கள், இதுக்காக நாம் என்ன செய்வோமோங்கிற கலக்கம், அந்த கலக்கத்தினால மேலே மேலே செய்யணுங்கிற ஆசை, இதெல்லாம் எதனால் வரும்? நன்றி உணர்வு இருந்தால் தான் வரும். ஆனால் அன்று கேட்டோமே, கேட்டதற்கு இன்று நன்றியோடு இருப்போம். அது இருந்தால் தான் மேலே எத்தையுமே நாம் செய்ய முடியும். என்னன்னி கொன்னார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நாம் நன்றியை ஏற்றுனுட்டு கைமாறு செய்யாமல் இருக்கிறது சரி. அவன் நன்றி செய்தான், நமக்கு ஏதோ ஒரு நன்றி பண்ணாருங்கிறதே தெரியாது போட்டா. இதுக்கு தான் கிருத்தக்னன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். கிருத்தஜன்னு சொன்னால் நன்றியை ஞாபகம் வச்சுன்னு திரும்ப செய்கிறவர்னு அர்த்தம். கிருத்தக்னன்னு சொன்னால் செய் நன்றி கொன்றவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆபத்துக்கு நம்ம ஆளாகவே கூடாது. அதனால் அன்று நமக்கு எத்தனையோ ஆச்சாரியர்கள் கொடுத்தா அவர்களிடத்துல நன்றியோடு இருப்போம். இரண்டாவது, அன்று கேட்டோம் இன்று இருந்தோம்னால் அவரவர்கள் ஆச்சாரியனிடத்தில் அவரவர்கள் அப்பா அம்மாவிடத்தில் சின்ன வயசில் கேட்ட மூல்யம் எத்தனையோ விஷயம் நம்மளும் கேட்டிருக்கோமே. அதுக்கப்புறம் மெதுவாக 10 ஆச்சு, 15 ஆச்சு, 18 வயசாச்சு. அப்படியே கல்லூரிக்கு போகிற சமயத்தில் தான் அதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் பள்ளிக்கூடம்லாம் போயிட்டு இருக்கிற அளவுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்தா
சொல்லிக் கொடுத்தது நாமளும் திரும்பி தான் சொல்லியிருந்தோம். என் பொண்ணு இந்த ஸ்லோகம் சொல்லுவா, என் பிள்ளை அந்த பாட்டு சொல்லுவார். எல்லா அம்மாவும் சந்தோஷமாக தானே சொல்லிட்டா. அது அப்படியே கொஞ்சம் வயசாக வேலை படு ஜாஸ்தியாக போச்சு. பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் படிக்கிறவாளுடைய படு ஜாஸ்தியாக போச்சு. இதெல்லாம் பாரம் ஏற நம்மால் இதை விட்டுட்டோம். தானே அது பின்னாடி போயிடுது. அப்போ அன்னைக்கு கேட்டிருந்தா கூட அதை இன்று ஞாபகத்தில் வச்சுன்னு அதன்படி நடக்க வேணும். இல்லையோ, அன்று கேட்டோம் இன்னு இருப்போம் நாள். நம் தாய் தந்தையர்களிடத்தில் அன்று கேட்டோம், பரவாயில்ல. அதை நடுவில் ரொம்ப நாளாக நம்ம விட்டுட்டோம். விட்டதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை மீண்டு பெற்று இன்று இருக்க வேண்டும். அவள் எதுக்கு தெரியுமா இந்த விதையை நம்முடைய சின்ன வயசில் விதைச்சி வச்சா? நடுவில் ஒரு 18லேருந்து 38 வரைக்கும் இவள் காணா போடுவான்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி கொடுத்துருக்கா. ஏன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் போடுறாளோ இல்லையோ, தடுப்பூசி எல்லாம் போடுறப்ப வாயில் தடுப்பூசி விட்றா, ஊசி போடுவா. அப்போவே அவளுக்கு தெரியும் இந்த தடுப்பூசியினுடைய மகாத்மா இப்போ தெரியாது. ஆனால் 6 மாதம் 2 வருஷம் குழந்தையா இருக்கிறச்சே போட்டு வச்சுடணும். அதுக்கப்புறம் மெதுவாக ஊர்லெல்லாம் வியாதி வரச்சே இவனுக்கு 35 ஆரச்சே வராத இருக்கு பாருங்க. அப்போ ஞாபகம் ஒரு 2 வயசில் போட்டு கொடுத்தா நல்ல வேளை அது இப்போ நமக்கு உபயோகப்படுறதுன்னு. அதே போலத்தான் நம்ம அன்னைக்கு சொன்ன ஸ்லோகங்கள், அன்னைக்கு படித்த பாடங்கள், அன்னைக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ராமாயணம், இது இத்தனையும் ரொம்ப நாள் கழித்து நமக்கு பிரயோஜனப்படும். அம்மா அன்னைக்கு சொல்லி கொடுத்தது தூங்குற சமயத்துக்கு சொல்லி கொடுத்தது கூட ஏதோ தாலாட்டுக்காக சொல்கிறா, ஏதோ தூங்கப்படுறதுக்காக சொல்கிறான்னு தோணும். நிஜமாகவே பல பேர்கிட்ட பேசி பாருங்க, கஜேந்திர மோட்ச சரித்திரம் சொல்லாமல் ஒரு குழந்தையும் தூங்க பண்ணியிருக்க மாட்டான். யாராக இருந்தாலும் ஒரு பெத்தவோ ஒன்றுமில்லை, ஆனை கூட்டுது, முதல வாயில் காலை கொடுத்துடுத்து, என்ன போராடியும் எடுக்க முடியல, ஆதி மூலமேனு கூப்பிட்டது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி கருடாழ்வான் பேரில் பெருமாள் வந்தார், சக்கரத்தை விட்டார், முதல போச்சு, ஆனை காப்பாற்றிவிட்டார், கையில் இருக்கிற தாமரையை முதல்ல பெருமாள் திருவடியில் போச்சு, தப்பிச்சுட்டார். இது அப்படி தான் கதை. இந்த கதை எப்பேற்பட்ட ரிஷி 1000 ஸ்லோகம் சொன்னாலும் இதுதான் கதை. அந்த பெத்த தாய் எதுவும் தெரியாமல் 1/2 நிமிஷத்துக்கு கதை சொன்னாலும் இதுதான் கதை. அந்த கதையை சின்ன வயசில் அந்த குழந்தை கேட்டு விட்டு தான் தூங்கி இருக்கிறார். துஷ்வப்ன நாசனஹான்னு ஒரு திருநாமம் சொல்ல முடியும். இந்த சரித்திரம் கேட்குறவாளுக்கு பாகவதத்தில் சுகாச்சாரியர் பலன் சொல்கிறார், எந்த துஸ்வப்னமும் வராது. இது எவ்வளவு தூரம் சுகரை படிச்சிருக்கா அந்த அம்மானு தெரியாது. ஆனால் காலங்காலமாக அம்மாக்கள் இந்த கதையை சொல்லி தூங்க பண்ணியிருக்காளோ இல்லையோ, அவளுக்கு ராத்திரியில் இதை சொல்லி தூங்க பண்ணால் குழந்தைக்கு துஷ்வப்னம் வராதுன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த கதை சொல்லணும்னு தெரியும். ஏன்னா அத்தனை நாளாக இந்த கதையே இவம்மா சொல்லியிருக்காள் இவளுக்கு, அப்புறம் அவளுக்கு அவம்மா சொல்லியிருக்காளோ இல்லையோ. அதுதான் இந்த சனாதன தர்மத்துக்கே பெருமை. இது இந்த சமயத்துக்கு கொஞ்சம் கேள்விக்குறி ஆகிறது. அப்பா அம்மா ஒன்றை பண்ணியிருந்தா நானும் அதைத்தான் பண்ணணுமா? இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் இப்போ ரொம்ப கிளப்பி விட்டுருக்கு. இதை நாம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் குழந்தைகள்ட்டையும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பா அம்மா தான் கண்ணால் பார்த்தா நானும் கண்ணால் தான் பார்க்க முடியும், அவள் காலால் தான் நடந்தால் நானும் காலால் தான் நடக்க முடியும். இதெல்லாம் நீயோ நானோ இப்போ மாற்றி கேட்டுருக்கல. அப்போ இந்த கதையை மட்டும் எதுக்கு மாற்றி கேட்குறேன்? மற்றதெல்லாத்தையும் மாற்றுறது இல்லையே, அப்போ இது மட்டும் மாறிப்படுமாண்ணா? அதனால் வாழையடி வாழையாக காலங்காலமாக அதே கதை சொல்லுமானார். அதே பெருமாள் ரட்சிக்கு தானே போகிறார். அதில் எந்த மாறுதலும் இல்லையோ. அதனால் நாம் இந்த சின்ன சின்ன கதையை அன்று கேட்டோம். பிரஹ்லாத சரித்திரத்தை அன்று கேட்டோம், கஜேந்திர சரித்திரத்தை அன்று கேட்டோம். இப்படி சின்ன சின்ன கதைகளை என்றைக்கோ சின்ன வயசில் கேட்ட முடியும். அன்றைக்கி சுதர்சன ஆட்டகம் சொல்லி கொடுத்துருப்பா. யாராக இருந்தாலும் திருப்பாவை சொல்லி கொடுக்காது இருப்பாளா? சின்ன குழந்தைகளுக்கு திருப்பா ஒரு மார்கழி திங்கள் ஓங்கி உலகளந்த வரைக்குமானு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சித்தஞ்சிறுகாலை வங்கக்கடல் கடைந்தா தெரிஞ்சிருக்கும். என் பொண்ணு திருப்பாவை ரொம்ப நன்னா சொல்லுவான்னு வா. வேகமாக மார்கழி திங்கள் ஆரம்பித்து வையத்து வாழ்வீர்கள் சொல்லி ஓங்கி உலகளந்த ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே போரும் மாமாவுக்கு நாழி ஆயிடும் விடுவாள். ஏன் அப்படி சொல்லிட்டாள்னா ஆழிமழைக்கண்ணா தெரியாதுன்னு அர்த்தம். போனால் போகிறது. அதனால ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 3 பாட்டு தெரியுமோ இல்லையோ, 30ம் தப்பாமல் தெரிஞ்சுக்கணும். 30ம் தப்பாத தெரியாட்டாலும் 3 தெரிஞ்சு சொல்லியோ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்னாலும் தெரிஞ்சு சொல்லியோ. மற்ற 30 பாசுரம் தெரியவே வேண்டாம். ஆண்டாள் நமக்காக பாசுரம் பாடினாளுங்கிற அளவுக்கு தெரியும் இல்லையோ. அந்த சின்ன பிரதிபத்தியை சின்ன வயசில் வளர்த்து விட்டால் அதுக்கப்புறம் 18 வயசுலேருந்து 38 ஒரு ஆட்டம் ஆடணுமே. எங்கெங்கே சுற்றணுமோ சுற்றிட்டு அங்கங்கே இருந்து கடைசியாக திரும்ப கொஞ்சம் ஓய்வெடுக்க வருவோம். குழந்தைகள்லாம் வெளியூரில் படிக்கிறதுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் பகல்லையானா வேலைக்கு நம்மளே போகிறோம், அவரே போகிறார், போயிட்டு வந்துடுவோம். ஆணுக்கோ பெண்ணுக்கோ மெதுவாக ஒரு வெறுமை சூழும். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இருக்காது. ஏது பண்ணணும்னு தெரியாது. வாழ்க்கையில் ஓரளவு நல்ல நிலையை அடைஞ்சுடுவோம்.
அதுக்கப்புறம் மனுஷனாலே உன்னை சாதிச்சிட்டோம்னு நிற்கவே முடியாது. அடுத்தென்னு யோசிக்க முடியும். சீக்கிரமாக 38-40 வயசுக்கு எல்லா இன்பங்களையும் பார்த்துருவோம். வீடு கட்டியாச்சு, குழந்தைகளை நல்ல இடத்துல படிக்க வச்சாச்சு. அவர்களுக்கு இனிமே நம்மோட கூட இருக்கணுங்கிற விருப்பம் இல்லை, தனித்து இருக்கணும் தான் நினச்சுனுட்டா. அப்புறம் நம்ம என்ன தான் பண்ண? இப்போ தான் மறுபடியும் நம்முடைய உள்ளம் பகவான் இடத்துல திரும்பும். ரொம்ப நாள் முன்னாடி விட்டுட்டு வந்திருக்கமே, அவர் இன்னும் காத்துன்னு இருப்பார், எங்கும் போயிருக்க மாட்டார் அப்படின்னு திரும்ப போகிறச்சு எதை வச்சு அவர் அணுக? இதே கஜேந்திர சரித்திரம், இதே பிரகலாத சரித்திரம், இதே சுதர்சன ஆட்டக ஸ்லோகம், என் அன்னைக்கு தாயாரும் தகப்பனாரும் படுக்கையில் தூங்கச்சே எத்தை கற்றுக் கொடுத்தாலோ அதன்படிக்கு தான் இன்று நாம் இருக்க முடியும். ஆனால் அன்று கேட்டோம் இன்று இருப்போம்னு சொன்னால் சின்ன வயசு கதைகள் ரொம்ப முக்கியம். அதன்படிக்கு பெரிய வயசில் இருக்க போகிறோமா? சின்ன வயசில் கேட்ட கதைகள் படியாக வயசானா இருந்துட போகிறோம்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு ஆபத்து வருங்கால் ஓஹோன்னு கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வருவார். அந்த நம்பிக்கை சின்ன வயசில் வரும். ஆனால் அந்த நம்பிக்கை மெதுவாக போய்டுறது. இப்போ திரும்ப அந்த நம்பிக்கைக்கு தேவை ஏற்பட்டுடும். ஏன்னா நாம் இப்போ ஒரு ஆபத்தில் இருக்கோம்னால் மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரி. பெரும் ஆபத்து வந்தால் ஹரி எம்பெருமானை நினைப்பாய். மகத்யாபதி சம்பிராப்தே, பெரும் ஆபத்து வந்தால் வெறும் இருக்காதே, பகவானை நினைத்த நினைவுக்கு உடனே வருவார், கண்டிப்பாக ரட்சிப்பார். இப்படிங்கிறதே ரிஷி வந்தவர் பாஞ்சாலிக்கு சொல்லிக் கொடுத்தார் திரௌபதிக்கு. இதை பற்றி ஒரு விசாரமே உண்டு. திரௌபதிக்கு வஸ்திராபகரணம், புடவை இழுக்கப்படுகிறது, துச்சாசனன் இழுக்கிறான். அப்போ யாரை உடனே உதவிக்கு கூப்பிடணும்? பீஷ்மாச்சாரியர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்கார், ஒன்றும் வேண்டாம். 5 பேர் கைப்பிடித்த கணவர்கள் அங்கே தானே இருக்கா. அவள் ஒத்தொத்தரும் எவ்வளோ பெரிய வீரர்கள். இத்தனை வீரர்களும் அவள் கண்டப்படலை. துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு கூப்பிட்டாளோ இல்லையோ. இதை ஒரு ஆச்சாரியன் விசாரிச்சுக்கிறார். இவள் எதுக்கு எங்கோ இருக்கிறவனை கூப்பிடுறா, பக்கத்தில் இருக்கிற கணவனை விட்டுடு? சாஸ்திரம் சொல்றது பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், உலகத்துக்கே பதி கண்ணன் எம்பெருமான். இந்த பதி இருக்கட்டும், ஆனால் ஜகத்பதின்னு ஒருத்தர் இல்லையா? இந்த ஜகத்துக்கே பெருமான் பதி, ஜெகந்நாதன், ஜெகன் நிவாசன், ஜெகத் ரக்ஷகன். அப்படி இருக்கிறச்சு அந்த பதியை கூப்பிடுன்னு வசிஷ்டர் சொல்லி கொடுத்தாராம்.